சீக்கிரமாக சீடை பாய்ச்சி உழவு மட்டும் ஓட்டுறோமே, இந்த காட்டில் என்ன வெள்ளாமை நம்ம வைக்கிறது அப்படின்னு தெரியாமல் ஒரு டவுட்லேயே இருந்துகிட்டு இருந்தோம். அம்மா இருந்துக்கிட்டு ஒரு வயலில் சோளம் ஒரு வயலில் வெங்காயம் நட்டுக்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணி வச்சுருந்தாங்க. சோளம் கொஞ்சம் மிச்சம் ஆனனால 2 வயலுமே சோளம் போட்டுட்ருங்கக்கா அப்படின்னு அந்த அண்ணன் சொன்னாங்க. சோளம் போட்டுட்டு இருக்கவே முடிவு வந்து மாறிடுச்சிங்க. சரி, அடுத்த வயல் வந்து நம்ம வந்து தண்ணி பாய்ச்சி இன்னொரு 10 நாளில் வந்து வெங்காயத்தை நட்டுக்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டோம். கத்திரிக்காட்டுக்கு 2வது களையை வெட்டி விட்டு மண்ணெண்ணெய் சொல்கிறதுக்கு அம்மா ஆளுங்களை கூப்பிட்டுருந்தாங்க. வந்து 10 நிமிஷமாக வந்து உட்காந்துருந்தாங்க. டீ ஆறி போயிடும், அப்புறம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன். அப்புறம் வந்தாங்க. என்னால் வந்து அதை திறக்கவே முடியலைங்க வாளியை. அப்புறம் அந்த பாட்டினாலே வந்து திறக்க முடியல. அப்புறம் 2 பேரும் ட்ரை பண்ணி திறந்துட்டு இருந்தாங்க. வாளி சூட்டில் திறக்கவே முடியலைங்க. அப்படி இப்படின்னு போட்டு எப்படியோ ஒரு வழியாக திறந்துட்டாங்க. நீங்களே ஊற்றி குடிங்க அப்படின்ட்டேன். காலையிலே சோளத்தை போட்டு அந்த அண்ணன் உழவு ஓட்டிட்டு போயிட்டாங்க. சாயந்தரம் போல் எங்கள் மாமா வந்து பாத்தி பிடிச்சி தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பாத்தி பிடிச்சிக்கிட்டே தண்ணி எடுத்து விட்டாங்க. புழுதி காய்டு பாயறதுனாலே ஒரு பாத்திக்கு 3 நிமிஷம் ஆகுங்க. டீ கொடுக்கலான்னு போயிருந்தேன். மாமா இருந்துக்கிட்டு ஒவ்வொரு பாத்தியும் பாய சொல்லுமா, நான் அந்த சைடு வந்து பாத்தி பிடிச்சிட்டு இருக்கேன், வந்து நான் மாறி விட்டுக்கிறேன் அப்படின்னாங்க. சரின்னு சொன்னேன்.